நம்ம மும்பை இந்தியன்ஸ் அநியாயமா ஜெயிச்சிட்டாங்களா? 3 புகைப்படங்கள் உண்மையை போட்டு உடைச்சிருச்சு. களத்துல அம்பையர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்கடிச்சிட்டாங்களா? மும்பை இந்தியன்ஸ் வெற்றி. ஆனா சர்ச்சையில பாருங்க, மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சு பிளே ஆஃப்ல இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப எல்லா பக்கமும் ஒரே கேள்விதான். மும்பை இந்தியன்ஸ் அநியாயமா ஜெயிச்சிட்டாங்களா? அம்பையர்ஸ் தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்க வச்சுட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்கடிச்சிட்டாங்கன்னு எல்லா இடத்துலயும் ஒரே பேச்சு. சமூக வலைத்தளங்கள்ல ஒரே சலசலப்பு. என்னதான் நடந்தது சொல்றோம். சர்ச்சை ஒண்ணு, ஸ்கை இன் நாட் அவுட். முதல்ல நடந்த சம்பவம் இதுதான். சூரியகுமார் யாதவோட இந்த முடிவை பாருங்க. பந்து பிட்ச் ஆனது ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியிலன்னு தெரிஞ்சும் அம்பையர் முதல்ல நாட் அவுட்னு கொடுத்தாரு. அப்புறம் பந்து வீசின டீம் ரிவ்யூ கேட்டாங்க. ரிவ்யூல பார்த்தா பந்து ஸ்டம்புக்கு நேரா விழுற மாதிரி இருக்கு. ஆனா இம்பாக்ட் அவுட் சைட்னு காட்டிட்டாங்க. இதுதான் டிஆர்எஸ்ல தெரிஞ்சது. இப்ப சூரியகுமார் யாதவோட பந்தை பாருங்க. அது நேரா ஸ்டம்புக்கு போயிருக்கணும். அது ஒரு ஆஃப் ஸ்பின் பந்துனா சுழன்று தான் போயிருக்கும். அப்படி இருந்தும் அவுட் சைட்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை என்ன முடிவு எடுத்தாங்க, டிஆர்எஸ்ல என்ன டெக்னாலஜியை பார்த்தாங்கன்னு. இந்த முடிவை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல ஒரே விவாதம். சூரியகுமார் யாதவ் நாட் அவுட்னு கொடுத்ததுதான் இந்த மேட்சையே மாத்துச்சு. ஒருவேளை ஸ்கை அப்பவே அவுட் ஆகிருந்தா டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் எளிதா ரொம்ப முன்னாடியே ஜெயிச்சிருப்பாங்க. இதுதான் முதல் சர்ச்சை, சூரியகுமார் யாதவோட விக்கெட். சர்ச்சை 2, அபிஷேக் பொரேல் ஸ்டம்பிங். அடுத்து அபிஷேக் பொரேலுக்கு கொடுத்த இந்த ஸ்டம்பிங், இத பத்தியும் நிறைய சர்ச்சை இருக்கு. நீங்க இங்க பாருங்க, விக்கெட் கீப்பர் பெல்ஸ் அடிக்கும் போது புகைப்படங்கள்ல அபிஷேக் பொரேலோட கால் தரையில இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அம்பையர் அவுட் கொடுத்தாரு. ஒருவேளை அவர் பல கோணங்கள்ல பார்த்திருப்பாரு. ஆனா பருவம் புகைப்படங்களை பார்த்தா பெல்ஸ் அடிக்கப்படும் போது, லைட் எரியும் போது அபிஷேக் பொரேலோட கால் தரையில தான் இருந்த மாதிரி இருக்கு. நமக்கு கிடைச்ச ஆதாரம் அப்படித்தான் காட்டுது. உண்மை என்னன்னு முழு வீடியோ இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா முதல் பார்வையில இதுதான் தெரியுது. இது 2வது சர்ச்சை. சர்ச்சை 3, சாண்டனர் பந்து வீச்சு மற்றும் பவுண்டரி. அதுக்கப்புறம் மிட்செல் சாண்டனர் போட்ட ஒரு பந்து. நீங்க பாருங்க, அவர் கிரீஸை விட்டு பக்கவாட்டு கிரீஸை விட்டு ரொம்ப வெளியில நின்னு பந்து போட்டாரு. பந்து வீச்சுக்குன்னு ஒரு கிரீஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸை தாண்டி பந்து வீசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வெளியில வருவாங்க. ஆனா இங்க மிட்செல் சாண்டனர் அந்த கிரீஸை விட்டு ரொம்பவே தள்ளி நின்னு பந்து போட்டாரு. இத பத்தியும் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேசுறாங்க. அம்பையர் மிட்செல் சாண்டனரை இந்த மாதிரி பந்து வீச அனுமதிச்சது சரியான கேள்வி எழுப்புறாங்க. அம்பையர்ஸையும் சாண்டனரையும் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆசுதோஷ் சர்மா ஷாட். இதோட டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்ஸ்மேன் ஆசுதோஷ் சர்மா அடிச்ச ஒரு ஷாட் பந்து பவுண்டரிக்கு போயிருச்சுன்னு வீடியோல தெளிவா தெரியுது. ஆனா அம்பையர் அதை 4 ரன் கொடுத்தாரு. இப்படி சமூக வலைத்தளங்கள்ல ஒரே பேச்சு தான். இப்போ என்ன ஆக, கடைசியில மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை ரொம்ப எளிதா ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப சுலபமா பிளே ஆஃப்ல இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல எடுக்கப்பட்ட சில முடிவுகள் கூடவே அந்த 4 ரன் கொடுத்ததும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. சமூக வலைத்தளங்கள், டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியான்னு எல்லா இடத்துலயும் இந்த முடிவுகள் சரியா தவறான்னு தொடர்ந்து விவாதம் நடக்கும். அம்பையர்ஸ் அவங்க முடிவை கொடுத்துட்டாங்க. சமூக வலைத்தளங்கள் அவங்க முடிவை சொல்லிட்டே இருக்காங்க. உங்க கருத்து என்ன? நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.